ஹாய் கைஸ், நான் உங்கள் ஷஷாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கே வந்துடுறேன். இந்த ஜூலின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சனியன் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த சனியனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவ்வளோ நாள் அண்ணான்னு சொல்லி வீடியோ போட்டுருக்குது. ஆக்சுவலாக வந்து நான் 4 வீக்ஸாக இது போயிட்டுருக்கு போல், எனக்கு தெரியல. இன்றைக்கி தான் நான் ரேண்டமாக ஒரு ரீல் பார்த்தேன். என்னமோ போடுங்கம்மா உங்கள் ஓட்டு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு வாடா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விஜய் அவங்கள வந்து மரியாதையே இல்லாமல் பேசியிருக்கு. அவர் தேவையே இல்லை அவருக்கு. அவர் வந்து நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்த மனுஷனை பார்த்து வாடா போடான்னு பேசுறது, இதுக்கு என்ன வயசு இருக்குன்னு இது இந்த வார்த்தை பேசுதுன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த அம்மா அப்படியே பெரிய உத்தமி மாதிரியும், எப்படி சொல்கிறதுனா நடுவில்லாம் வந்து ஏதோ உங்கள் ஃபேன்ஸ்லாம் மைனரு என்னம்மா புல்லுக்கட்டை எடுத்து காலைக்கிட்ட போய் நிற்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மாவால் திருப்பி ஜல்லிக்கட்டு போராட முடியாதான், இது எதுவும் போராடி கிழிச்சு எல்லாம் இது வாங்கி கொடுத்தா மாதிரி பேசுது. அது பேசுது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் என்னமோ ஒருத்தனை ரிவீல் பண்ணி இவன் தான் வந்து என்னோடய 3வது புருஷன், நான் 3வது டைம் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆனால் மூஞ்ச பார்த்துக்குவான்னு சொல்லுது. அதுவும் அதுக்கு எவ்வளோ நக்கல்னா, 3வது வாட்டி கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆனால் இவரை ஃபஸ்ட் டைம் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்ட்டு அவ்வளோ தனாவட்டாக பேசுது. ஏதோ இந்த அம்மா வந்து சோஷியல் மேலே அக்கறை காட்டுற மாதிரி. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒருத்தர் எப்படி சொல்கிறது, ஹேட் மூலிமா ஃபேம் எடுக்கிறவங்களால தயவு செஞ்சு இவங்கெல்லாம் இருக்கவே கூடாது. எனக்கு செம்ம கடுப்பாது இது நாய் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. இன்னமும் இப்போ விஜய் அவங்க வந்து கரூர் சம்பவத்தில் அவங்க போட்ட அந்த வீடியோ மாதிரி ஒரு வீடியோ பண்ணிவிட்டு அது என்ன கெத்து நினச்சிட்ருக்கா, என்ன நினச்சிட்ருக்கு ஒன்றும் புரியல. என்ன தைரியத்தில் பண்ணிகிட்ருக்குன்னு தெரியல. அந்த சனியம்மலே இன்னும் கிட்னி திருட்டு கேஸ் எல்லாம் இருக்குது. அதை அட்டன் பண்ண அந்த நாய்க்கு துப்பு இல்லை. அந்த அந்த ப்ரோ ஒருத்தர் இருக்கார், அந்த ப்ரோ நான் ஃபாலோ பண்ணுறேன் இன்ஸ்டாகிராமில், கார்த்திக் ராஜாவா கார்த்திக் குமார். அவர் வந்து கிட்னி அவரு ப்ளஸ் இன்னொருத்தர் 2 பேர் சேர்ந்து அவங்க வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்டாக 2 பேரும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தும் இந்த கவர்மெண்ட் எந்த ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா இந்த சனியை போயிட்டு இப்போ டிஎம்கேக்கு வச்சா வேலை பண்ணி டிவிகேக்கு திட்டிகிட்ருக்கு. ஓகேவா? இப்போ டிவிகேக்கு திட்டுறது, அதாவது டிஎம்கே வந்து எந்த மாதிரி ஆட்கள்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கிட்னி திருடுற இதை சப்போர்ட் பண்ணுறாங்க ஜூலியை. இந்த சனியனும் உட்காந்துட்டு இப்போ இவங்க தான் நம்மளை காப்பாற்றுவாங்க, எலெக்ஷன் இருக்கிற வரைக்கும் இவங்கள தான் காக்கா பிடிக்கணும்னு சொல்லிட்டு டிவிகேவை திட்டி ஒரு வீடியோவாக போட்டுட்ருக்கு. ஓகேவா? ஒருவேளை இவங்க தோற்று போயிட்டாங்கன்னா உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு நீ எப்படியும் திருப்பி ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும். எதுக்கு நீங்கள் தேவையில்லாத வேலை? சரண்டர் எடு பேசாமல். உனக்கு வந்து கிட்னி திருட்டுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கும் உனக்கு பதில் இது பண்ண துப்பு இல்லை. விஜய் அவர்கள் வந்து போய் பிரச்சாரம் பண்ணதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னா ஒன்றும் சொல்கிறது. இதே மாதிரி தான் ரோஸ்ட் பிரதர்ஸும் ஒரு 2 எருமை மாடுங்க சுற்றிட்டு இருந்தானுங்க. ஒன்றுத்துக்கும் தேராத மாதிரி பேசியிருந்தானுங்க. அவங்கள அடின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொன்னதுக்கப்புறம் மூடிட்டு போய் உட்காந்துட்டானுங்க. தெரில, அவனுங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது 2-3 வீடியோ போட்டு திரும்பி தான் இருப்பானுங்க இன்னும். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை, முன்ன மாதிரி இல்லை. ஸோ இப்போ வந்து ஒருத்தராக கிளம்பி வராங்க. இது என்னன்னே தெரியல. அதாவது எல்லாருக்கும் தோணுது தான், எனக்கும் தோன்றது தான். பேசாமல் படமே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து நிற்கிறாரு. என்ன இருந்தாலும் என் ஓட்டு அவருக்கு தான், நான் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நாய் எத்தனை நாய் வந்தாலும் இதை உதறி தட்டு தான் போகும். ஆனால் இந்த நாயை அப்படியே விடக்கூடாது. எப்படி சொல்கிறது, வாடாக்கூடான்னு பேசுது மரியாதை இல்லாமல். அதுக்கப்புறமாட்டி நீ என்ன ஒன்றும் பிடுங்க முடியாது, நான் இங்கே தான் இருப்பேங்க, இது என்ன தைரியத்தில் பேசுதுன்னு தெரியல. ஸோ நான் வந்து ஒரு டிஎம்கேக்கே வந்து எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, டிஎம்கே எப்படி ஒரு கிட்னி திருடுற ஒரு ஆளை வந்து எப்படி நீ வந்து சப்போர்ட் பண்ணுற, அதுதான் எனக்கு புரியல. என்ன கர்மாதுன்னு தெரியல இவனுங்க எல்லாரையும். இப்போ வந்து இவ்வளோ நாளாக வந்து அவன் மேலே இருந்த வழக்கு என்ன ப்ராப்ளம் என்ன, ட்ரக்ஸுக்கு அவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க, அவங்களால தான் ட்ரக்ஸு வந்து சின்ன பசங்க எல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்று இந்த மாதிரி நிறைய ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போது எல்லா ஜெயிலுக்கு போகிற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி
உங்கள் கட்சிக்கு சார்பாக பேச வைப்பீங்களா? எனக்கு புரியலையே. இது மூலியமா வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, மக்கள் எல்லாரும் பைத்தியக்காரன்னு நினச்சிட்ருக்கீங்க. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலையும் டேட்டா இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னு என்ன தைரியத்தில் இவங்க இதை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரில. அதுவும் என்ன தைரியத்தில் பேசிகிட்டு இருக்குன்னு தெரில. நான் இப்போது சும்மா ஒரு 2-3 வீடியோ பார்க்குறேன். விஜய்க்கு எதிராக ஜூலி பிரச்சாரமா? வாடா பாப்போமா? வாயில கெட்ட வருது, ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த வார்த்தை வருது. வாடா பார்த்துக்கலான்னு சொல்லி சனியம் பிடிச்சவன். இதுக்கெல்லாம் உட்காந்து எச்ச பசங்க பின்னாடி நின்று கை வேற தட்டுறாங்க. என்ன நினைக்கிறான் அவனுங்களுக்கே தெரியுது இது ஒரு சனியை. இதுக்கு பின்னால நின்று கை தட்டி நிற்கிறான். அவனுங்களுக்கும் வெக்கம் மாதிரி எதுவுமே இல்லை. இன்னொரு வீடியோ இருக்குது, விஜய் விமர்சித்த ஜூலியா, இதில் என்ன பேசி தொலைச்சிருக்கு. இப்பதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னால பேசாம இருக்க முடியல. நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காலை நின்னுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50-50ஆவே இருக்கட்டும்னு 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லைன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுன்னு. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. தளபதி சனி அவ்வளோ தேர்ல இந்த சனி எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு கொந்தளிப்பான் சனி. ஜல்லிக்கட்டில் ஒரு உயிரம் கொடுங்கன்னா இந்த சனியை வந்து பேசுது. சவால் வேற விட்டுக்கிறாங்க. டிஜிபி ஆஃபீஸர்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க போல இருக்குது. நம்ம அதெல்லாம் கொடுக்கலாமாண்ணே? நம்ம இப்படி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் கொடுக்குற அளவுக்கு நம்ம வருத்தா? யோசிக்க வேணாமா? சரியாதான் ஆளு ஒரு மினி எப்ஸ்டீன் ஃபைல்ஸே நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு ஆசையாக உன் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணுன்ற ஆசையோட வந்தா அதை பண்ணிடலான்ற அளவுக்கு ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்கல. கண்டிப்பாக இதெல்லாம் உனக்கு தெரியும்லண்ணே. ஏன்னா நீ தான் வந்து வல்கர் வாரியர்ஸ், சாரி வர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் பார்க்குறேன், நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னலண்ணே. சரி, இது ஒரு ஜனநாயக நாடு. ஒரு புது ஆள் வந்தால் இன்னும் நிறைய மக்கள் அரசியல் வளையப்படுவாங்க அப்படின்னு ஒரு சாஃப்ட் கார்னர் மேலே இருந்துச்சுண்ணே. ஆனால் ஆல்ரெடி உன் கட்சியில் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. நீ கூட அந்த ஸ்டார்டமை வச்சு ஜெயிச்சிடக்கூடாதுன்னு. நீ எந்த தொகுதியில் நிற்கிறேன்னு மட்டும் சொல்லு, நான் அங்கே தான் டேரா நான் இறங்கி நின்று அங்கே பிரச்சாரம் பண்ணுவேனே. விமென்ஸ்க்கு எந்த அளவுக்கு உங்கள் கட்சியில் சேஃப்டி இருக்குன்றத பற்றி நான் பிரச்சாரம் பண்ணுவேன். சீக்கிரண்ணே, சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணு. ஐம் வெயிட்டிங். நான் வரேண்ணே. சனியை பிடிச்சது எப்படி அவங்கள்ட்ட இதெல்லாம் வரங்கிறெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஐயோ எனக்கு எரியுது. நானும் சும்மா வந்துருக்கேன். உங்களுக்கு சனி பிடிச்ச வீடியோ பார்த்துட்டு சொல்றது. இன்னும் இந்த மாதிரி எத்தனை சனி எனக்கு வரப்போகுதுன்னு தெரில. இன்றைக்கி என்ன 1ஆம் தேதியா? 1ஆம் தேதிக்கே இந்த மாதிரி தேவையில்லாத நியூஸ்லாம் வருது. 23 இப்போ 23ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி சனியனுங்க எத்தனை வரப்போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே வந்து ரஜினி கமல்ஹாசன் சார் அவங்க 2 பேரும் பண்ணுறதே வந்து ஏற்றுக்க முடியல, பார்க்கவும் முடியல. இதில் இப்போ இதுவும் வந்துருச்சு புதுசாக. இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து அகேன்ஸ்டாக நிற்க போய்ன்னு தெரில. ஆனால் ஒன்று ஜெயிச்சு மட்டும் வரணும். டிவிகே ஜெயிக்கணும், தளபதி ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் மட்டும் டிஎம்கே படுற பாடம் மட்டும் பாருங்களேன். அதுக்கப்புறம் இருக்குதுடா அவனுக்கு.
சரி ஓகே, நான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். நான் வந்து கேமிங்கை வந்து இன்னையோட வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன். இந்த 23 நாள் நானும் வந்து பாலிடிக்ஸ் பற்றி போட போகிறேன். ஃபுல்லாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணார். மெயினாக விஜய், டிவிகே விஜய், தளபதி விஜய் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்க எல்லாரையும் டார்கெட் பண்ணி தான் நான் இனி ஃபோக்கஸ் பண்ணி பேச போகிறேன். என் டார்கெட் வந்து தளபதி விஜய் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்க எல்லாருமே தான் என் டார்கெட்டு. எவனையும் விட்றதா இல்லை, இனிமேல் பார்த்துக்கலாம் வாங்கடா.